திரிகோண வடிவழகி குங்குமுற ரகழகி ரோம அலங்கார அழகி லிங்கம் சம்பிக்க சச்சலக்கா சலபுலக்கா தல ஜெய் வருது அட்ரா மியூசிக்க கொடியில் நிக்கிறிய மங்கம்மா நீ உள்ளவாடி முனியம்மா எம்மா கொடியில் நிக்கிறிய மங்கம்மா நீ உள்ளவாடி முனியம்மா லல கடலட்டு லல கடலட்டு நீ அவிச்ச சொல்றா புட்டு பர்மா தேக்கு நீ குஜராத் கேக்கு லல கடலட்டு நீ அவிச்ச சொல்றா புட்டு பர்மா தேக்கு நீ குஜராத் கேக்கு வாடியம்மா வா இங்க எல்லாருக்கும் முத்தம் ஒண்ணுதா பறக்கிற முத்தம் ஒண்ணுதா கொடியில நிக்கிறியே மங்கம்மா நீ உள்ளவாடி முனியம்மா சொல்றான் கேளு எல்லாம் நிஜமாகும் பாரு பெத்தவங்க மனம் குளிர்ந்தா தோல்வி இல்ல நீ நேர்மையை நட்டு சத்தியத்தை வளர்த்தா வெற்றி உன்னை தேடி ஓடி வரும் உழைத்து பாருடா தம்பி ஓ உழைத்து பாருடா தம்பி நம் நாடு உன் கையே நம்பி உழைத்து பாருடா தம்பி நம் நாடு உன் கைய நம்பி கொடியில் நிக்கிறிய மங்கம்மா நீ உள்ளவாடி முனியம்மா அமுக்கி குமுக்கி பார்க்கட்டுமா நீ ஆயா கடா பக்குட பயா விட்டா தூக்கம் சரக்கு அடிக்காம போத வரும் வாடி என்றாலு ஓ வாடி என்றாலு உன்னை கமுக்க போறேண்டி டொல்லு வாடி என்றாலு உன்னை கவுக்க போறேன்டே டொல்லு கொடியில் நிக்கிறியே மங்கம்மா நீ உள்ளவாடி முனியம்மா நல கடலாட்டு தல கடலாட்டு நீ அவிச்ச சோறா புட்டு பர்மா தேக்கு நீ குஜராத் கேக்கு தல கடலாட்டு நீ அவிச்ச சோறா புட்டு பர்மா தேக்கு நீ குஜராத் கேக்கு வாடியம்மா வா நீ எல்லாருக்கும் முத்தம் ஒண்ணுதா பறக்கிற முத்தம் ஒண்ணுதா கொடியில நிக்கிறியே மங்கம்மா நீ உள்ளவாடி முனியம்மா ஐயா அவரை வர சொல்றாரு. சரி. ஹலோ. சரி, நான் உன்னை அப்புறம் கூப்பிட்றேன். சார், ஐயா உங்களை கூப்பிட்டாரு. மே ஐ கம் இன் சார்? எஸ், கம் இன். உட்காருங்க. தேங்க்யூ சார். வாங்க. இந்த சின்ன வயசுலயே நீங்க ஐபிஎஸ் முடிச்சிட்டு இந்த மாவட்டத்தை கலக்கிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ சார். வெரி குட். பெஸ்ட் ஆஃப் லக். இவன் ஒரு மோசமான அக்யூஸ்ட் சார். இவன் ஏற்கனவே 2 முறை ஜெயிலிருந்து தப்பிக்க முயற்சி பண்ணான்.
சார் நான் தெரியாம தான் கேட்குறேன். இவ்வளோ பெரிய ரிஸ்க் நீங்க எடுக்கணுமா? ரிஸ்க் எடுக்கிறதுக்காக தான் நான் ஐபிஎஸ் படித்தேன். சரி, எஸ்கர்ட் அலர்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க. கைதிங்கள்லயே இவன் ரொம்ப வித்தியாசமானவன் சார். யார் எது கேட்டாலும் பேசவே மாட்டான். எவ்வளவு அடிச்சாலும் எந்த ரெஸ்பான்ஸும் இருக்காது சார். கிட்டத்தட்ட இவன் ஒரு நக்சலைட் மாதிரி சார். சரி சார், அக்யூஸ்ட்டை கூப்பிட்றீங்களா? எனக்கு டைம் ஆகுது. எஸ் சார். யோ, அந்த 222 அக்யூஸ்ட்டை கூட்டி வையா. ஓகே சார். அவனை போய் கூட்டின்னு வர சொல்றாரு. வந்ததுலேருந்து வாயே திறக்கல. இப்போ மாத்திரம் என்னத்தை பேசிட போறான்? யோ தமிழரசா, என்னையா பாக்குற? எழுந்து வா. ஜெயிலரையா உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு. வாயா தமிழரசு, வெளியில வாயா. யோ, இங்கதான் பேச மாட்டேங்கிற. கோர்ட்லயாவது பேசி தண்டனையிலிருந்து தப்பிச்சுக்க பாரியா. உண்மையா நடந்த சம்பவத்தை சொல்லி எப்படியாவது தப்பிக்க பாரியா. சொல்றது புரியுதா? யோ, இப்போது வாய் திறந்து பேசையா. உன்னை பார்த்தா பாவமா இருக்குதியா. கடவுள் தான் உன்னை காப்பாற்றணும். சார், இவன் தான் அவன். இந்த ஒன் ட்ரெஸ். ஏய், ஒழுங்கா சார் கூட போயிட்டு வா. தப்பிக்கணும்னு முயற்சி பண்ணா நானாவது 2 முறை உன் முட்டியை பேத்திருக்கேன். ஆனா சார் அப்படி இல்லை. என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். என்கவுண்டர்ல உன்னை போட்டு தள்ளிடுவாரு. ஜாக்கிரதை. ஓகே சார், அப்போ நான் புறப்படுறேன். ஆல் தி பெஸ்ட். ஹலோ, சீக்கிரமா வண்டியில் ஏறு. இறங்கி வா. வேகமா போ. என்ன என்கவுண்டர் பண்ண சொல்லி உன் டிபார்ட்மெண்ட்ல சொல்லிருக்காங்களா? போடணும்னு முடிவு பண்ணா போட்டுடு. அதுக்கு ஏன் யோசிச்சுக்கிட்டு இருக்க? நீ யாரை பழி வாங்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கியோ அவன் சென்னையில் இல்ல. அவன் இந்த மதுரையில அவனுடைய பண்ணை வீட்டுல இருக்கான். நீ போய் அந்த சத்தியம் முடிச்சிட்டு மதுரை ஏர்போர்ட்ல 8:15 மணிக்கு ஃபிளைட் ஏறு. அந்த ஃபிளைட்டு
9:15 சென்னை வந்து சேரும். நாளை காலைல 9 மணிக்கு சென்னை ஏர்போர்ட்ல உனக்காக வெயிட் பண்றேன். நாம 2 பேரும் சேர்ந்து கோர்ட்டுக்கு போலாம். நீங்க யாரு? எனக்கு உதவி செய்ய வேண்டிய நோக்கம் என்ன? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு உதவி செய்ய வேண்டிய நோக்கம் என்ன? சொல்லுங்க சொல்லுங்கன்றல. அத பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க இப்ப நேரம் இல்ல. வா போலாம். உன்னை அந்த இடத்துல இறக்கி விடுறேன். வா போலாம். இது என்னோட கண்ணு இல்ல, இன்னொரு அக்யூஸ்ட் கிட்ட இருந்து பறிமுதல் பண்ணது. நீ போற இடத்துக்கு இது தேவைப்படும். அப்புறமா தரேன். ரெண்டு இளநீ கொடுப்பா. இங்க நிக்கிறாங்களா 2 பேரும்? வாடா. மோளை இவங்கள தான் போட சொன்னாரு. வா. ஏய் சீக்கிரம் வட்றா. என்னடா டேய். வெட்டு. பைடா பாக்குடா. ஏய் பாத்தா நான் பயந்துருமா? யாரு? பார்வைகள நாங்க பயப்பட எந்திருங்க. அதோ பார், அதுதான் நீ போக வேண்டிய இடம். உனக்கு தேவையான பணம், ஃப்ளைட் டிக்கெட் எல்லாம் இதில் இருக்கு. இதை பத்திரமா வச்சுக்க. பி கேர்ஃபுல். முடிஞ்ச அளவுக்கு மாறு வசத்துல போ. ஒருவேளை நான் வராம போயிட்டா? நீ வருவங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. போ. வரேன். ஓகே. ஏய் நல்லா கேட்டுக்கடே. நம்மகிட்ட வர கஸ்டமர்ஸ் எல்லாம் திருப்தியா போகணும். என்ன ஒருத்தன் தனியா உட்காந்துருக்கான். அவனுக்கு உங்களை யாரையும் பிடிக்கலையா என்ன? ஐயா வணக்கம். வாயா ராமசாமி. ஐயா சிங்கு பெரும்புள்ளி மும்பையில இருந்து வந்திருக்காரு. அப்படியா? எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுப்பாரியா? நான் பாத்துக்கிறேன். சரி தான், நீ புடி. சரியா? புறப்படு.
நல்லா இருப்பீங்க. சிங்கம் எப்படியாவது கவுத்துறணும். எல்லாம் சொல்லியிருக்கிறேன். நல்லா பார்த்து பாரு. சந்தோஷமா போ. போய்க்கிறான். அனுபவி சிங்கு, தள்ளுடி. அனுபவி. வாங்க சர்தார்ஜி. நமஸ்தே சாப், நமஸ்தே. நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியும். நம்ம தொழிலுக்கு பாஷா எல்லாம் தேவையில்லை சிங்கு. அப்படிங்களா? நமக்கு ரொம்ப சவுத் இந்தியன் பொண்ணுனா பிடிக்கும். சிங்கு இங்க ஆல் இந்தியா பொண்ணுகளே இருக்காங்க. ஜமாய்க்கலாம். சிட்டுகளா எல்லாரும் ஓடி வாங்க. வாங்கோ வாங்கோ வாங்கோ. நம்ம கிட்ட ఈ இருக்கிற కస్టమర్ அதிகமா టిప్స్ கேளுடி. இந்த கஸ்டமரை நான் கூட்டிட்டு போயிடுறேன்டி. வாங்கோ வாங்கோ. ஐயோ ஐயோ. ஓ இந்த லடிக்கு ரொம்ப நல்லா இருக்குது. சிங்கி ரொம்ப சந்தோஷமா வரான். நல்லா என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. சிங்கி ரொம்ப குஷி ஆயிட்டான். சிங்கி ரொம்ப குஷி ஆயிட்டான். வா வா லடிக்கி. நமக்கு சவுத் இந்தியன் பொண்ணின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சிங்கு இங்க ஆல் இந்தியா பொண்ணுகளே இருக்கு சிங்கு. நல்லா என்ஜாய் பண்ணு. மேலே கூட்டிட்டு போ. வாங்கோ 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 போலாம். வாங்கோ வாங்கோ ஜாலியா போலாம். வாங்கோ வாங்கோ. சாப் சிங்கு ரொம்ப குஷி ஆயிட்டான். நமக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப இஷ்டம். இங்க எல்லாம் கிடைக்கும் சிங்கு. துட்டு குடு. துட்டு 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 கேக்குறான். ஆமா துட்டு தோ இருக்கு துட்டு. போடு போடு போடு. இன்னும் என்ன வேணாலும் கேளு. போ மேலே போ. என்ஜாய் பண்ணிக்கோ. ഈ പെൺകുട്ടി കേരളാണ്. ഓ കേരളാണ്. അവിടെ എവിടെ നാടാണ്? ഞാൻ തിരിച്ചൂരാണു. തിരുച്ചൂര്. అక్కడ చూడు. సింగే ఇది ఆంధ్ర. ఓ బాగున్నారండి. నేను బాగున్నాను. మీరు వస్తారా? వస్తారు వస్తారు వస్తారు. अंग पार सिंगे कोलकाता रसगुल्ला. आई मेरे लड़की. मैं तुमसे प्यार करती हूँ. सिंगे नल्ला मजा பண்ணிக்கோ. करो टोली के पीछे क्या है? सिंगे இங்கே மொழிக்கு பஞ்சம் இல்ல. இந்த இடம் ஒரு பாரத விலாஸ். பாரத விலாஸ் சிங்க குஷி ஆயிட்டான். எங்க போற? இங்க வா ஒரு நல்ல டான்ஸ பாத்துட்டு போ சிங்க. ஓ டான்ஸ் டான்ஸ் நமக்கு ரொம்ப டான்ஸ் பிடிக்கும். இப்படி உட்கார் சிங்க. உட்காரு. இந்தம்மா ஒரு பெக்கு ஊத்துமா. ஊத்து எடுத்துக்க சிங்க. குடிங்க குடிங்க. பதில் சொல்லடி. சதுரம் பேசாதடி. என் சாலனைக்கு பதில் சொல்லடி. நடுவிலே வந்து நில்லடி. நடையிலே சொல்லடி. நடுவிலே வந்து நில்லடி. நடையிலே சொல்லடி. சதுரம் பேசாதடி. சரியான போட்டி. பாரு அந்த பொண்ணு இனிக்குது. அந்த போல முழிக்குது. அந்த பொண்ணு இனிக்குது. அந்த போல முழிக்குது. ஆட்டத்தை ரசிக்கவில்லை ஆளத்தை ரசிக்கிறான். அழகான பொண்ணுடா அது கேட்ட கண்ணுதான். ஒத்தையில தூங்க கூடாதுப்பா. பக்கத்துல என்ன வச்சு தினமும் விட
வச்சிட்டானுங்கடா டேய். போங்க போங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க போங்க. சிங்கு ரொம்ப குஷி ஆயிட்டான். சிங்கு ரொம்ப குஷி ஆயிட்டான். வாங்கோ வாங்கோ, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாங்கோ 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 வாங்கோ, நல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். வாங்கோ. ஏய். ஐயோ கேள்ஸ் எல்லாம் வாங்கடி. யார் இவன்? இங்க எதுக்கு கன் எடுத்துட்டு வந்தான்? வாடா 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 சிங்க வாடா. என்னடா பேய் அறிஞ்ச மாதிரி இருக்க? டேய், இந்த கோட்டைக்குள்ள வந்துட்டு நீ வெளியே போகணும்னு நினைக்கிறியாடா? அது கனவுலயும் நடக்காதுடா. முதல்ல இந்த பொண்ணுங்களை சமாளிடா. சமாளிச்சுட்டு நீ என்கிட்ட வாடா. அப்புறமா பாத்துக்கலாம்டா நீயா நானான்னு. ஐம் சாரி. ஏய், அவனை போட்டு தள்ளுங்கடா. ஏய், யாரா நீ? யாரு? உனக்கு சத்யாவுக்கு என்னடா சம்பந்தம்? சொல்டா, சொல்லு. ஐயா, என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. என் பேரு சபாபதிங்க. மதுரையில ஐயா சத்யா மூலமா தான் இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கேங்க ஐயா. ஏய் சபாபதி, இப்படி பொண்ணுங்களை வச்சு தொழில் பண்றத விட செத்து போறதுதானடா. ஏய் செத்து போடா நீ. ஏய் செத்து போடா நீ. ஏய் என்ன மன்னிச்சுக்கங்க, என்ன மன்னிச்சுக்கங்க. இனிமே இந்த தொழிலே பண்ண மாட்டேன். மன்னிச்சுக்கங்க ஐயா. ஏய் எங்கடா இருக்கா சத்யா? சொல்டா, சொல்லு. காலையில தான் சென்னைக்கு போனது. என்ன விட்டுருங்க ஐயா. அந்த சத்யாவை கொல்லாம விட மாட்டேன்டா. அவன் சாவு என் கையில தான்டா. ஹலோ ஐயா, ஐயா உங்களை தேடி தமிழரசன் வந்துட்டான் ஐயா. எப்போ? இப்பதான் ஐயா ஜெயில தப்பிச்சு வந்துட்டாயா. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். போனவை. ஐயா பயமா இருக்குங்க ஐயா. ஏய் போனவையா. போன மேட்ரு என்னாச்சு? சத்யா அங்க இருந்து போயிட்டான்.
நீ போ, நான் யூனிஃபார்ம் மாற்றிட்டு வரேன். ம். என்னடா முறைக்கிற? போலீஸ் மேலே கை வைக்கிறியா? அவ்வளவு பெரிய ரவுடியா நீ? ஏ போடா. ஏய், என் கஸ்டடியில் இருக்க அக்யூஸ்ட் மேல நீ எப்படி கை வைக்கலாம்? போ. மூஞ்சி பாரு, நீ போ. கஸ்மா, அதெல்லாம் கைய கால ஓடிக்கும். ஏய், எங்க ஜாதி மேல கை வச்சிட்டல, உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. குட் மார்னிங் சார். சத்தியமா நான் சொல்வதெல்லாம் உண்மை. சத்தியமா நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. யுவர் ஆனர், பொதுமக்களின் 24 மணி நேர சேவைக்காக தனது வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்துள்ளார்கள் காவல்துறையினர். குற்றவாளி கூண்டில் இருக்கும் இந்த தமிழரசன் காவல் நிலையத்தில் பட்ட பகலில் அத்துமீறி நுழைந்து ஆய்வாளரை தாக்கி, உதவி ஆய்வாளரையும் தாக்கி, மற்றும் சக காவலர்களையும் தாக்கி, அங்குள்ள பொருட்களை எல்லாம் சேதப்படுத்தி கொலை வெறியுடன் தாக்கியுள்ளார். மேலும் அங்குள்ள காவல்துறையின் கஸ்டடியில் இருந்த 3 நபர்களை கடத்தியும் சென்றுள்ளார். அவ்வாறு கடத்தி செல்லப்பட்டுள்ளவர்கள் உயிரோடு உள்ளார்களா அல்லது இறந்து விட்டார்களா என்று தெரியவில்லை. எனவே குற்றவாளியின் மீது இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவு 447 கீழும் 247 தண்டனை சட்ட பிரிவின் கீழும் பிரிவு 3 துணை பிரிவு 1 தமிழ்நாடு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆக்ட் பிரிவின் கீழும் 307 இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவின் கீழும் 332 அரசாங்க ஊழியர்களை தாக்கிய பிரிவின் கீழும் 353 அரசாங்க ஊழியர்களை கடுமையாக தாக்கிய வழக்கிலும் மற்றும் 506 துணை பிரிவு 2 கீழும் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்று கனம் கோட்டார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். உங்க தரப்புல வாதாட வழக்கறிஞர் இருக்காரா? இல்ல அரசு தரப்புல இலவச வழக்கறிஞர் வைக்கணுமா? அதுக்கு அவசியம் இல்லை மயிலார். ஏன்னா நானே ஒரு அட்வொகேட் தான். ஓ ஐ சி. எஸ், ப்ரொசீட். இந்த சமுதாயத்துக்கு நல்லது செய்யறதுக்கு தான் நானும் வக்கீல் தொழிலுக்கு படித்தேன். அப்படி இருந்த என்னுடைய வாழ்க்கையில யார் நீங்க?
மோசமான ஏரியா இது, பார்த்து போங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். Thank you, சரி. என்னடா தூங்க விட மாட்டீங்களாடா? என்னடா உனக்கு? சாரிடா மாப்பிள, சாரி. என்னடா உன் மாம்பொண்ணு கனவுல வந்துட்டாளா? இப்ப நான் எங்க இருக்கேன்? கேப்படா கேப்ப. ஏய் என்ன சிங்கப்பூர்ல இருக்கியா நீ? ஆமாடா. நீங்க எல்லாம் எப்படா சிங்கப்பூருக்கு வந்தீங்க? ஏன் கேட்க மாட்ட? என்னங்கடா மாப்பிள? டேய் முதல்ல இவங்க அப்பா அம்மாட்ட சொல்லி இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். ஆமாண்டா கரெக்டா. இல்லன்னா இவன் இம்சை தாங்க முடியல. ஆமா ஆமா இம்சை. சரிடா ஈவினிங் பாக்குறேன். வரட்டா? சரி சரி. நல்ல மூட்ல இருந்தேன். மாப்பிள இந்த கேபிள் டிவிக்கார தவறாம மாசம் பணத்தை வாங்கிட்டு போறான். ஆனா சேனல் தான் ஒழுங்கா வர மாட்டேங்குது. இந்த கிரிக்கெட் மேட்ச் பார்க்கலான்னு பார்த்தா ஒரு சேனல் ஒழுங்கா வர மாட்டேங்குது. அம்மா மீனாட்சி, மாமா காப்பியே கொடுக்கலையம்மா? இத கொண்டு வரேன் மாமா. இந்தாங்க மாமா. இந்தா சாப்பாடை மிச்சம் வைக்காம சாப்பிடணும். புரியுதா? சரிம்மா. பை தாத்தா. சரி பார்த்து போமா. பைப்பா. பைமா. என்னம்மா ஸ்கூலுக்கு போறியா? ஆமாண்ணா. பார்த்து போமா. சரிண்ணா. அப்பா என் மேல ஏதாவது கோவமா இருக்காடி? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைண்ணா. சரி நீ போயிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். ஓகேண்ணா பை. போப்போ இன்னைக்கு நல்லா மாட்டினேன். டிவி பார்க்கறத விட சும்மா இருக்கலாம். ஒரு சேனல் ஒழுங்கா வர மாட்டேங்குது. அப்பா உங்களுக்கு பயந்துகிட்டு அண்ணன் நைஸா உள்ள போகுது. சரி சரி நான் பாத்துக்கிறேன், நீ போ. இன்னைக்கு வகையா அண்ணன் மாட்டிக்கிச்சு. மீனாட்சி என்னங்க 2 நாளா திருட்டு பூனை உன் கையில மாட்டலன்னு சொல்லிட்டு இருந்தல்ல, இத வருது பாரு. எங்க அது? பால் எல்லாத்தையும் ஊத்தி உடைக்குது. அது காரை உடைக்கிற பாரு. எங்கங்க? அங்க மறைஞ்சு போகுது பாரு. என்னங்க இது? நம்ம புள்ளைய போய் திருட்டு பூனை அது இதுங்கறீங்க. பின்ன என்ன, ராத்திரி பூரா வீடு தங்காம ஊரை சுத்திட்டு இருக்கான். கேட்டா கோர்ட்டு கேஸ் டிஸ்கஷன் சொல்லிட்டு இருக்கான்.
ஆமாம்பா, முக்கியமான கேஸ். அத பத்தி தான் நைட் ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். பாத்தியா? பாவங்க, சும்மா நம்ம புள்ளைய திட்டிட்டே இருக்காதீங்க. ஆமா. ஏன் கண்ணு, ராத்திரி சாப்பிட கூட வீட்டுக்கு வரலையே, ஏதாவது சாப்பிட்டியா? இல்லம்மா, கொஞ்சோண்டு தான் சாப்பிட்டேன். 5 இட்லி தாமா. 5 இட்லி தானே சாப்பிட்ட? ஆமாமா. ஆமாண்டி, எனக்கு மட்டும் தான் இவன் மேல அக்கறை, மத்த யாருக்கும் கிடையாது. பெருசா சொல்ல வந்துட்டேன். டேய் உர்ரா, உனக்கு மட்டும் தான் பையன் மேல அக்கறையா? மத்தவங்களுக்கு அக்கறை இல்ல பாரு. அப்படி சொல்லுங்க தாத்தா, என் செல்ல தாத்தா. ஆளாளுக்கு செல்லம் கொடுத்து அவனை கெடுத்து குட்டி சுவராக்கி வச்சிருக்கீங்க. அட கொஞ்சம் சும்மா இருங்க. அப்பா எப்பவுமே இப்படித்தான்ப்பா. நீ குளிச்சிட்டு வா, சாப்பிடுவேன். அம்மா அம்மா குளிக்கணும் அம்மா. ஐயா கண்டிப்பா குளிக்கணும்ப்பா. குளிச்சிட்டு வந்திருக்கண்ணே, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். போ போ போ, சீக்கிரம் ஓடு ஓடு. ஏண்டா மாணிக்கம், அவனுக்கும் காலாகாலத்துல கால் கட்டு போட்டா ஏன் ராக்கோழி மாதிரி சுத்தணும் அவன்? என்னப்பா, நான் என்னமோ வேணான்னு சொன்ன மாதிரி சொல்றீங்க? அவன் வக்கீலுக்கு படிக்கணும்னு சொன்னான், படிக்க வச்சேன். பெரிய லாயர்கிட்ட ஜூனியரா சேர்த்து விட சொன்னா, அதையும் செஞ்சு வச்சேன். இன்னும் என்ன செய்யல சொல்லுங்க? டேய், சில பொறுப்பெல்லாம் நம்ம தாண்டா நம்ம தலையில போட்டுக்கணும். நான் உன்னை ஆளாக்கல. ஐயோ, மாமா பொறுப்புன்னு சொன்னதுதான் ஞாபகம் வருது. இன்னைக்கு உங்க தங்கச்சி ஊர்ல இருந்து வருதுங்க, அதுக்கு வண்டி அனுப்பணுங்க. காலையில 7 மணிக்கு ஸ்டேஷனுக்கு வண்டி அனுப்பிச்சிட்டேன். இந்நேரம் வந்துகிட்டே இருப்பா. அப்பா நல்லதா போச்சு. வரப்பா. லட்சுமி வந்துட்டால. வாடி. மாமா கௌரி. அப்பா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க மாமா? நல்லா இருக்கமா. உனக்கு ஆயுசு 100மா. அண்ணா நல்லா இருக்கீங்களா அண்ணா? ஏன் தாத்தா, உங்க பொண்ணுக்கு மட்டும் தான் ஆயுசு 100ஆ? உன்னை தாண்டா பேசுறேன். உனக்கு ஆயுசு 100 தான்டா. என்ன லட்சுமி, நல்லா இருக்கியா? ரொம்ப நல்லா இருக்கேன் அண்ணி. நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன லட்சுமி குறை, நாங்க எல்லாரும் நல்லா இருக்கிறோம். அது சரி, அந்த வாண்ட வித்யா எங்க? அவ ஸ்கூலுக்கு போயிருக்காமா. அத விடு, உன் மாமனை பத்தி கேட்க மாட்டியா? போங்க அத்தா. ஐயோ, என் மருமகளுக்கு வெக்கத்தை பாருங்களேன். எல்லாம் கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான். போங்க மாமா. சரி சரி, போய் குளிச்சுட்டு சாப்பிடுங்க. வா லட்சுமி. வாமா கௌரி வா. அம்மா வந்து மாமா, நண்டு மாமா, வந்து மாமா, அம்மா வந்துமா வந்துமா, அம்மா பாத்துட்டு அதான் குளிக்க மாட்டேன்னு கேக்குறியா? அம்மா எங்கம்மா இருக்க? மாமா இந்த மாமா. அம்மா மாமா, அம்மா மாமா சொல்றேன். பாத்ரூம்ல வந்து ஐயோ பாத்துட்டாலே. ஏன் சத்தம் போடுற? என்னன்னு தெரியலையே. கௌரி கௌரி, என்னம்மா ஏமா அப்படி சத்தம் போட்ட? என்ன ஆச்சு உனக்கு? ஒண்ணு இல்ல அத்தை, நீங்க போங்க. ஏமா ஓ சத்தம் தான் பெருசா கேட்டுச்சு, ஒண்ணு இல்லங்கற. அதானே பாம்பு கிம்ப பார்த்த மாதிரி கத்தனே. ஒண்ணு இல்ல மாமா, நீங்க போங்க. என்னங்க இது ஒண்ணு இல்லங்கறா? ஏய் அவ தான் ஒண்ணு இல்லங்கறல்ல, வா போலாம். சரி சீக்கிரம் குளிச்சிட்டு ரெடி ஆயி வா. அவ எதையாவது பார்த்து பயந்திருப்பா, அதான் கத்திருக்கா. அதுக்கு அந்த கத்து கத்தனா இப்போ ஒண்ணு இல்லங்கறா. ஏய் ஏய் கௌரி, ஏய் எதுக்கு நீ மூஞ்ச மூடிக்கிட்டே இருக்கற? கையை எடுத்து இப்ப பாரு. எனக்கு வெக்கமா இருக்கு. எதுக்குடி? உங்க Dress இல்லாம நிக்குறீங்களா? சச்ச, இப்ப பாரு. பாருன்ற, இப்ப பாரு. நல்லா பாரு. என்ன பயந்தியா? ஆமா. சிச்சி வெக்கத்தை பாரு அவளுக்கு. என்ன சார் இன்னைக்கு ஒரே கூட்டமா இருக்கு? ஏதாவது மர்டர் கேஸ் வருதா நான் கோர்ட்டுக்கு? அட நீங்க வேற, இதுக்கெல்லாம் போய் கூட்டம் சேருமா? அப்பா அதானே நடிகை பாமா பிராத்தல் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே, தெரியுமா? அதான் இவ்வளவு கூட்டம். நடிகைக்கா எவ்வளவு கூட்டம் பாத்தீங்களா? நானே அவங்க நம்பி தானே இருக்கேன். சரியா சொன்னீங்க. மேடம் மேடம் போறப்பா தள்ளி போப்பா. தள்ளி போடா மேடம், எனக்கு கை கொடுங்க மேடம். தேங்க்ஸ் மேடம். ஹாய் மேடம் மேடம் நான் நேத்து நைட் 5 மணிக்கு வந்து உட்கார்ந்தேன் மேடம், நீங்க வருவீங்க ஒண்ணே. தேங்க் யூ. ஹலோ மேடம். வணக்கம் மேடம். ஹலோ. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேடம் நீங்க நல்லா கேட்டீங்க மேடம். ஹாய். மேடம் பத்திரிக்கையில சொல்லிருக்கீங்க பெரிய பெரிய நடிகை எல்லாம் விபச்சாரத்துல ஈடுபடுறதா. அந்த நடிகைகளுடைய லிஸ்ட் கொஞ்சம் சொல்ல முடியுமா? நேரம் வரும்போது சொல்றேன். விபச்சார கேஸ்ல 2வது முறையா அரெஸ்ட் ஆயிருக்கீங்க. இது உங்களுக்கு அசிங்கமா தெரியலையா? அசிங்கத்தை பார்த்தா யாருமே சினிமாக்கு வர முடியாது. நீங்க போலீஸ்ல மாட்டினதும் மத்த நடிகைகளும் இந்த தொழில ஈடுபடுறாங்கன்னு சொல்றது தப்பா தெரியலையா உங்களுக்கு? அப்ப நான் மட்டும் இழிச்சவாயா உங்களுக்கு?
இந்த தண்டனைக்கு பிறகும் நீங்க இதையே தான் செய்வீங்களா? தெரியாது, நடிகை வழி தனி வழி. போதும் போதும் தள்ளுங்க, வழி விடுங்க, வாமா. அவனை விடக்கூடாது சார். இந்தாங்க சார் 1000 ரூபா. கொஞ்சம் பார்த்து சீக்கிரம் முடிச்சு விடுங்க. கவலையே படாத, முடிச்சலாம் போ. சரி சார். வணக்கம்மா. இந்தாக்கா, இந்தாக்கா 1000 ரூபா. என்னடா அந்த போலீஸ்காரன் 2000 ரூபாய் தரேன்னு சொல்லி 1000 ரூபாய் தான் கொடுத்துருக்கான். அக்கா, போலீஸ்காரனுங்க மூலியமா கேஸ் வந்தா பாதி அவன் எடுத்துட்டு மீதி பாதி தான் நமக்கு தருவான். மாசம் பூரா கேஸ் நடத்துறது நம்ம, பாதி அவன் எடுத்துட்டு போயிடுவானா? கூப்பிடு அந்த போலீஸ்காரனை. வேணாக்கா, விட்டுருவோம். அந்த போலீஸ்காரனால ரெகுலரா நமக்கு கேஸ் கிடைக்குது. மாசம் ஆனா புழப்பம் வருது. கம்முன்னு இருங்க. ஓ அப்படியா? ஆமாக்கா. அக்கா, எதிர்காலத்துல போலீஸ்காரங்க கோர்ட்ல பூந்து அடிக்கலான்னு பிளான் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, நம்ம 2 பேரை விட்டுருவாங்க. ஏன் தெரியுமா? நம்ம தான் தரோம் இல்ல. வணக்கம்க்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. ரமேஷ், 4th எடிஷன்ல நம்ம கேஸ் ஒன்று வருது. ஜட்ஜி கிட்ட சொல்லி நமக்கு ஃபேவரா ஆர்டர் போட சொல்லுப்பா. எந்த ஜட்ஜுக்கா? அதான் அந்த சீனிவாசன். அந்தாளா சரியான ஜொல்லு பாட்டி. 2 ஃபிகரை பக்கத்துல வச்சுக்கிட்டு கூடவே நீங்க நின்னீங்கன்னா ஜொல்லு விட்டு பாத்துக்கனே ஆர்டர் போட்டுருவார். நாளைக்கு உங்களுக்கு ஃபேவரா ஆர்டர் வந்துருங்க. ஓகேங்களா? பாலாஜி, என்னக்கா? நாளைக்கு ஒரு நல்ல ஃபிகரை ரெடி பண்ணு. என்னக்கா தோழிய மாத்துறீங்க? சரி பாருங்க, முயற்சி பண்றேன். ஜட்ஜா அவ்வளோன்னு பார்த்தோம், தோழிய மாதிரி முன்ன பின்ன செய்யாத மாதிரி. தாத்தா என்ன பண்ணிட்டு இருக்க? படிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்ப்பா. இந்தா, உனக்கு பிடிக்குமே பால்கோவா வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடு. இது அப்பா மட்டும் சொல்லாதடா. அதெல்லாம் சொல்ல மாட்டேன் தாத்தா. சாப்பிடு தாத்தா, சாப்பிடு. நான் பால்கோவா சாப்பிட்றது அம்மாவுக்கு தெரிஞ்சா அவ என்ன கொண்டுட்டு வாடா. அது இதுன்னு பார்க்காதீங்க தாத்தா, நல்லா சாப்பிடுங்க. எங்கடா உங்க அப்பா அம்மா என்ன சாப்பிட விடுறாங்க? அதான் சுகர் இருக்குன்னு வாயை கட்டி போட்டாங்கல்ல. அதெல்லாம் உங்களுக்கு சுகரும் இல்லை, ஒன்றும் இல்லை. நீங்க சாப்பிடுங்க தாத்தா, நான் பார்த்துக்கிறேன். நான் சாப்பிட்டு வரேன். பார்த்தா பயந்துக்கிட்டே இருப்பேன் பார்த்தாலும். அம்மா, அம்மா எழுந்துருமா. என்னப்பா இந்த ராத்திரில வந்து எழுப்புற? அம்மா பசிக்குதுமா, சாப்பாடு போடுமா, எழுந்துருமா. ஐயோ, எனக்கு உடம்பெல்லாம் அசதியா இருக்கு. அங்க கௌரி இருக்கா, அவ சாப்பாடு போடுவா. போ கண்ணு. நீ வந்து போடுமா. ஐயோ, எனக்கு தூக்கம் வருதுடா. கௌரி கூட உனக்காக சாப்பிடாம காத்துக்கிட்டு இருக்கா. நீ போ, அவ சாப்பாடு போடுவா. என்னம்மா நீ வாமா. ஐயோ, அவ ஏதோ உனக்காக ஸ்பெஷலா செஞ்சு வச்சிருக்கா. எங்களுக்கு கூட போட மாட்டேன்னு சொல்லிட்டா. அதான் நீ வந்ததும் அவளே உனக்கு போடுறேன்னு சொல்லிருக்கா. போ கண்ணு, போய் சாப்பிடு கண்ணு. என்னம்மா நீ, உன தூக்கத்துல எழுப்பவே முடியாத. ஏய் வித்யா, சாப்பிட்டியாடி? சாப்பிட்டேனே. அண்ணி உனக்காக சாப்பிடாம தூங்காம வெயிட் பண்றாங்க டைனிங் ஹால்ல. அப்படியா? சரி சரி, நீ ஒழுங்கா படி, நான் போய் பார்க்கறேன். அண்ணே, உனக்காக அண்ணி என்னவோ ஸ்பெஷலா செஞ்சு வச்சிருக்காங்க. உள்ள போய் ஒரு வெட்டு வெட்டு. சரி சரி, வரேன். தூங்காம படிமா. ஏய் கௌரி. வாங்க மாமா, எவ்வளவு நேரம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறது? ஏய், நீ சாப்பிட்டியாடி? இல்ல மாமா, நீங்க இல்லாம நான் எப்படி சாப்பிடுறது? ஏன் சாப்பிட வேண்டியதானே, இதுல என்ன இருக்கு? போங்க மாமா, சாப்பிடலாம். என்னடி எல்லாம் முருங்கை ஐட்டமா இருக்கு? எல்லாம் உங்க உடம்புக்காக தான். இது முருங்கைப்பூ பொரியல், இது முருங்கைக்கீரை, இது முருங்கைக்காய் சாம்பார். ஏண்டி டிவில என்ன முந்தான முடிச்சு படமா பார்த்த? போங்க மாமா, உங்களுக்கு எப்பவும் கிண்டல் தான். என்னடி நீயும் ஒரு மார்க்கமாவே இருக்கிற? பேசாம சாப்பிடுங்க மாமா. ஏய், இத சாப்பிட்டனா நானே ஒரு மாதிரி ஆயிடுவேண்டி. பரவாயில்ல, நீங்க முதல்ல சாப்பிடுங்க. ஏய், பழம் ரொம்ப பெருசா இருக்குடி. எந்த பழம் சொல்றீங்க? நான் இந்த மாம்பழத்தை சொல்றேன்டி. அதானே பார்த்தேன். இத கொஞ்சம் கட் பண்ணி தரியா? மாம்பழத்தை எல்லாம் கட் பண்ணி சாப்பிட கூடாது, இப்படி கடிச்சு சாப்பிடணும். சாப்பிடுங்க.
சாப்பிடுங்க மாமா. நீ ஃபேமிலி கோர்ட் கேஸ் முடிச்சுட்டு வந்துடுறேன். சரி. நீ என் கூட வாடா. ஓகே சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம தமிழரசு ஒவ்வொரு கேஸுக்கும் நம்ம பார் கவுன்சில் தலைவருக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறாரு. வக்கீல்னா இவர மாதிரி இருக்கணும்பா. நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். ஆமா அது இருக்குப்பா. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். போயிட்டு சாமி ஆசீர்வாதம் பண்ணுங்க. மங்களம் உண்டாகட்டும். மங்களம் உண்டாகட்டும். என்னையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. மங்களம் உண்டாகட்டும். ஆசீர்வாதம் பண்ணுங்க. மங்களம் உண்டாகட்டும். சாமி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. சாமி கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு சாமி. குழந்தையே இல்ல சாமி. பகவானை வழிபடுங்கள். புத்திர பாக்கியம் கிட்டும். சந்தோஷம் சாமி. நல்லது. ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. மங்களம் உண்டாகட்டும். சாமியாருக்கு எப்ப மங்களம் உண்டாகுன்னு தெரியாது. அவர் மத்தவங்கள பார்த்து மங்களம் உண்டாகட்டும் சொல்றாரு. புத்தல்லப்பா, இந்த மக்களுக்கு புத்தி எங்க போச்சு? ஏக்கா நீந்தே ஊர் ஊரா சாமியார் சாமியார் சுத்திட்டு இருப்பியே, அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வேண்டியதானே? அவனே அக்யூஸ்ட்னு தெரிஞ்சு போச்சு. அவனை சாமியார் நினைச்சு எப்படி நான் காலில் விழுவேன்? சீக்கிரம் வாங்க, எங்க வீட்டுக்காரர் வந்துருவாரு. கேஸ் நம்பர் 352. கண்ணையா. ஐயா கும்பிட்டுக்கிறேன் ஐயா. உங்க பேரு? கண்ணையா. இது வரைக்கும் 10 தடவைக்கு மேல சாராயம் காய்ச்சி மாட்டிருக்க. ஏன்பா உன்னால சாராயம் காய்ச்சாம இருக்கவும் முடியாதா? ஐயா நீங்க சாராயம் காய்ச்சக்கூடாதுன்னு சொல்றீங்க, ஆனா போலீஸ்காரங்க மாமூலுக்காக சாராயம் காய்ச்ச சொல்லி அடிக்கிறாங்க ஐயா. சரி சரி 2000 ரூபாய் ஃபைன் கட்டிட்டு போ. ஜட்ஜின பெரிய கொம்பு நினைப்பா, பெரிய கடவுளையா? சரிங்க ஐயா. கையை விடுங்க. கேஸ் நம்பர் 340. கரீம் பாய். நீ ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி நினைப்பா, சாதாரண டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜி தானேயா? ஏன் ஹைகோர்ட் ஆர்டர் பேஸ் பண்ணி நீ என்ன ரிலீஸ் பண்ண முடியாதா? ஏயா பெயில் ஆர்டர் வாங்கினதுக்கு அடுத்து அதை பேஸ் பண்ணி என்ன ஏன் பெயில விடாம இருக்க? என்ன பெயில விடக்கூடாதுன்னு அப்டேட் பண்றியா நீ? நீ நான் அவ்வளவு பெரிய ஆளா? ஒழிச்சிருவோம் உன்னை. நான் ஒன்றும் பண்ணலையே. ஹைகோர்ட்ல இருந்து என்ன டைரக்ஷன் வருதோ அதுபடி தான் நான் செய்ய முடியும். அதை ப்ராசஸ் பண்றதுக்கு இட் வில் டேக் சம் மோர் டைம். நான் நினைச்சாலும் விட்டுற முடியாது. யோ உன்னால இந்த பெயில பேஸ் பண்ணி என்ன ரிலீஸ் பண்ண முடியுமா? முடியாதயா? பெயில் ஆர்டர் பேஸ் பண்ணி உன்னை விடுன்னு சொன்னா உடனே விட்டுற முடியுமா? ஏய் நீ யார்கிட்ட பேசிருக்க தெரியுமா? டேய் டேய் நிறுத்துடா. டேய் நீ ஒரு அக்யூஸ்ட், நீ நீதிபதி ஐயாவை பார்த்து சுப்ரீம் கோர்ட்டா இல்ல ஹைகோர்ட்டான்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கடா. டேய் உங்கள மாதிரி ஆளுங்களால என்னடா செய்ய முடியும்? அப்பாவி பொதுமக்கள் மேல பாம்பு போட்டு அநியாயமா அவங்களை அடிக்கதான் அவங்களால முடியும். வேற என்னடா பண்ண முடியும்? ஆக்கப்பூர்வமான வேலையை செஞ்சிருக்கீங்களா உங்க வாழ்க்கையில? எதிர்காலத்தில் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துல மாற்ற வேண்டும் எங்களை மாதிரி அட்வொகேட்ல போராடுவோம். அதை கிடைக்கும் பெரும் பட்சத்துல ஒன்ன மாதிரி அக்யூஸ்டுகளை நடுரோட்ல வச்சு சுட்டு தள்ள கூட தாங்க மாட்டோம்டா. என்னடா முறைக்கிற? என்னடா முறைக்கிற? டேய் போலீஸ்காரா அவனை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா? வீட்டுக்கு போங்கடா அவனை. வீட்டுக்கு போங்கடா. விடுங்க கையை. மோசமான வக்கீலியா? அசைன்மென்ட் இவருக்கு தான். இருக்கிறதுலே பெரிய கிரிமினல் லாயர். சாரி யுவர் ஆனர், இந்த வழக்கில் நான் குறுக்கிட்டதுக்கு மன்னிக்கணும். உங்களை மாதிரி எல்லா வழக்கறிஞர்களும் எங்களோட ஒற்றுமையா செயல்பட்டா ஒட்டுமொத்த தீவிரவாதத்தையும் படிப்படியா குறைச்சிடலாம். என்ன பாஸ் இந்த வயசுலயே இப்படி இருக்கீங்களே, அப்ப சின்ன வயசுல எப்படி இருந்திருப்பீங்க? அட நீ வேறப்பா, ஜட்டி இட்டி போடாம இருந்திருப்பேன். அண்ணா கொஞ்சம் தண்ணி கொடுண்ணா. தண்ணி கூட இல்லாம வந்துருங்கடா. மச்சி இப்ப மட்டும் என்ன வாழுதுங்க? என்னண்ணா இந்த கேன் இந்த ஆட்டம் ஆடுது? பிரபுதா வீட்டுல இருந்து கேனா இருக்குமோ? ரொம்ப நக்கல் தான்டா உனக்கு. அப்பா முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, என் தாகத்துக்கு தண்ணி கொடுத்த தோழா. இங்க பாருடா. இந்தானே. அப்ப தொல்லைக்கு தோல் கொடுக்கறவனும் இந்த தோழன் தான். பாரியா கேடுவாங்க போயிடலாம். இப்ப பாரு ஏதோ வித்தியாசமா செய்ய போற. ஈஸ்வரா குருதேவா, ஒளிமயமான எதிர்காலம் என் ஆட்டோவில் தெரிகிறது. இந்த ஆட்டோ ஓட்டிடும் ஒவ்வொரு நாளும் என் மனம் குளிர்கிறது. 4 வகை மதமும் நட்புள்ள மனிதரும் என் ஆட்டோவில் வருகின்றனர்.
அப்பா ஈஸ்வரா குருதேவா இன்னைக்கு நல்ல கஸ்டமரா கிடைக்கணும், பெரிய சவாரியா வந்து மாட்டணும். நீ தானப்பா எல்லாமே. இவங்களுக்கு நம்மளை பார்த்தா கிண்டலா போச்சு. சவாரி கிடைக்கலன்னு எல்லா பயிலும் நம்ம மேல பொறாமப்பட்டு இருக்கானுங்க. ஈஸ்வரா அவங்களையும் சேர்த்து நீ தான்ப்பா காப்பாத்தணும். என்னடா நல்லா இருக்கீங்களா? என்னண்ணா என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல தம்பி, சாமிக்கு தேங்காய் உடைச்ச மாதிரி இருக்கு. தேங்காய் வீட்டுக்கு சட்னிக்கும் ஆச்சு. இத பாருடா, ஏன்னா இதுல காட்டுற அக்கறைய ரோட்ல பூசணிக்காய் உடைக்கிறீங்கல்ல, அதனால எத்தனை ஆக்சிடென்ட் நடக்குது தெரியுமா உங்களுக்கு? அதை கொண்டு ஓரமாவது போடலாம்ல, அதெல்லாம் விட்டுருவீங்க. இந்த தேங்காவை எடுத்துட்டு போற மாதிரி பூசணிக்காவை எடுத்துட்டு போய் சமைச்சு சாப்பிடலாம்லடா. போங்கடா நீங்க வேற. சூப்பர் மாப்ள, சூப்பர் மாப்ள. அண்ணே போலீஸ்காரன் நிக்கிறான். ஆட்டோ எடுத்துடா, சீக்கிரம் சீக்கிரம் ஆட்டோ குடிச்சுடா, தூக்குடா. போனேன் சிரிக்காம ஓட்டுக்கணே. பயமா இருக்குண்ணே. பயப்படாதடா. அண்ணே நெருங்கி வந்துட்டானே. நல்லா மாட்டிக்கிட்டோம்னே. டேய் பாத்துக்கலாம்டா. டேய் இறங்குடா. டேய் போலீஸ் பெரிய வண்டி எடுத்துட்டு தெனாவட்டா வரியா? டேய் வாங்கடா. டேய் நம்ம டிரைவர் எவனோ அடிக்கறடா. வாங்கடா சீக்கிரம். இங்க ஒருத்தன் நம்ம ஆள்ல போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான் தலைவா. சீக்கிரம் வா தலைவா, சீக்கிரம் வா. ஓட்டுறது திருட்டு மணல், ஏத்துறது போலீஸ்காரன் இல்லையாடா? வாடா ஸ்டேஷனுக்கு வாடா. எல்லாம் அழுத்தி தேய். இது எங்க அம்மா எனக்கு சீதனமா கொடுத்தது. நான் இதை கொண்டுகிட்டு வரும்போது தங்க நிறத்துல இருந்தது. இப்ப பாரு எப்படி கருப்பா இருக்கு. அழுத்தி தேய். என்னப்பாச்சு? என்னப்பா நொண்டி நொண்டி வரா? ஒண்ணும் இல்லம்மா, சின்ன தகராறு ஆயிடுச்சு. சின்ன தகராறா? சின்ன தகராறுங்கறீங்க, உடம்பெல்லாம் மண்ணா இருக்குது. என்னப்பா சுளுக்கு பிடிச்சிருக்கா? சின்ன சுளுக்குமா? வலிக்குதுமா.
ஐயோ அங்கதாம்மா வலிக்குதுமாம்மா. தினமும் வம்பு சண்டை போடுறதே இவனுக்கு குழப்பா போச்சு. டேய் டேய் நீங்க போகடா. டேய் வாடா போலாம். என் பிள்ளை ஒன்றும் வீண் சண்டைக்கெல்லாம் போக மாட்டான். அவன் ஒரு காரியத்துல இறங்குறான்னா அது நல்லதுக்காக தான் இருக்கும். நீ தான் அவனை கெடுத்துக்கிட்டு இருக்க. ஆமா. ஏன்பா அடிபட்டது வலிக்குதாப்பா? சொல்லுக்கு முடிச்சுக்குச்சுமா. நீ போய் வெந்நீர் போடு. ஒத்தரம் கொடுத்தா எல்லாம் சரியாயி போடும். நீ போ. போப்பா. நில்லுங்க நீ. என்ன நீங்க நம்ம கௌரி இருக்கும்போது எதுக்கு வெந்நீர் ஒத்தடாலாம்? என்ன இவ எவ்வளவு அழகா சுளுக்கு எடுத்து விடுவா தெரியுமா? அப்படியா? ஆமாண்ணே. பாருமா அவன் முரட்டு பைய வலிக்காம சுளுக்கு எடுத்து விடு. சரிங்க மாமா. அத்தை நீங்க போய் என்ன எடுத்து வைங்க. நீங்க போங்க மாமா, நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். சுளுக்கு எடுக்கிறதுக்கு நீ எதுக்கு நீ ட்ரெஸ் மாத்துற? என்ன ஆயிடும்ல. என்ன பண்ண போறாளோ தெரியல. அதுவும் சரிதான். பாத்தியா லட்சுமி, இந்த காலத்து பிள்ளைங்க எப்படி பேச கத்துக்குச்சுங்கன்னு. உனக்கு எனக்கும் வரும். நம்ம கௌரியா தெரியலையே. அடி பாவி, என்னடி இவ்வளவு பெரிய உலக தீட்டு வர? அம்மா அது உங்களுக்கு வலி எல்லாம் போகணும் இல்லையா? அதுக்கு சும்மா இருங்க மாமா, முதல்ல நீங்க இந்த டவலை எடுங்க. என்னடி பண்ண போற? எனக்கு வெக்கமா இருக்குடி. ஐயோ, புதுசாவா நான் பார்க்க போறேன். அது சரி. பாருங்க நண்பா, ஆம்பளைய விட பொம்பளைங்க எவ்வளவு ஸ்பீடா இருக்காங்க பாருங்க. ஏய், எதுக்குடி இப்ப தாவணியை கழட்டி எறிஞ்ச? என்ன என் மேல படக்கூடாதுல்ல, அதுக்குதான். அதுக்குன்னு இப்படியா? நீங்க முதல்ல படுங்க மாமா, சும்மா பேசிக்கிட்டே இருக்கீங்க. என்ன படுக்க வச்சு என்ன பண்ண போறா? கையில உலக்க வேற எடுத்துட்டு வந்தா, எண்ணெய் வேற வச்சு திருப்பி திருப்பி காமிச்சிட்டு இருக்கா. என்ன பண்ண போறாளோ தெரியல. அம்மா நீ செய்தாய் எந்த இழக்கிறேன். பரவசம் நீ தந்தாய், ரகசியம் திறக்கிறேன். என் கூந்தலில் விரல்களால் வீணைகள் நீ மீட்டினாய். என் மார்பினில் சாய்ந்துதான் சாகசம் நீ காட்டினாய். நீ செய்தாய் என் வசம் இழக்கிறேன். பரவசம் நீ தந்தாய், ரகசியம் திறக்கிறேன். அருகில் நெருங்கி வருகிறாய், விரும்பும் வரங்கள் தருகிறாய். அழகின் கடலில் மிதக்கிறேன், அசைந்தாய் அனலில் கிடக்கிறேன். கைகளில் என்னை தாங்கினாய், மேனியில் தினம் நீந்தினாய். பொய்களால் உனை வீழ்த்தினேன், மாயங்கள் செய்து காட்டினேன். நீ செய்தாய் என் வசம் இழக்கிறேன். பரவசம் நீ தந்தாய், ரகசியம் திறக்கிறேன்.
வணக்கம் தலைவா. வணக்கம் அம்மே. வணக்கம். வணக்கண்ணே. வாடா. வணக்கம்பா. ஏய் ஏன் டல்லா இருக்க? என்னடா ஆச்சு? அது ஒண்ணு இல்லடா மச்சி. ஏய் விடுறா மாப்ள. ஒரு டியூ கட்டா வண்டி கொடுத்துட்டு போறான். இதுக்கு போய் ஓவரா ஃபீல் பண்ணிட்டு இருக்க? வணக்கம்டா. ஏய் ஏன்டா மாப்ள 2 நாளா வீட்டு பக்கமே காணோம்? ஏன்டா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் பதிலே சொல்ல மாட்டியா? அது ஒண்ணு இல்லடா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. ஒரு டியூ கட்டலன்னு வண்டியை சீஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. டேய் யாரா அந்த வண்டி எடுத்துட்டு போனது? ஒரு டியூ கட்டலனா வண்டி எடுத்துட்டு போயிடுவானா? வாடா நம்ம போய் கேட்கலாம். வாடா வந்து வண்டில ஏறடா. ஏய் வேணா விடுடா. அது சத்யா குரூப்டா. சிட்டிலே மோசமான கைடா. டேய் ஏறடா வாடா. ஏய் இவன் சொன்னா கேட்க மாட்டான். நான் பாத்துக்கறேன் வாடா. போடா. ஏறடா. போடா ஏறா. மோசமான கை யாருன்னு பாத்துறேன். ஓகேடா. வந்தா போ போ. இது பிரச்சனை தான் போய் முடிய போகுது. சொல்லுப்பா. சரி இனிமே இந்த மாதிரிலாம் 5 லட்சம் 10 லட்சம் சில்லற பிசினஸ்லாம் பண்ற மாதிரி இல்லப்பா. வேற ஏதாவது பெருசா சொல்லு. பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருசா இருந்தா பண்ணிக்கலாம். சரி சரி நான் அப்புறம் கூப்பிடுறேன். வணக்கம் சார். ஓகே. என்ன? என் ஃப்ரெண்டு சார். அதுக்கு என்னப்பா? ஒரு டியூ பணம் கட்டலன்னு சொல்லிட்டு உங்க ஆளுங்க இவன் ஆட்டோவை தூக்கிட்டு வந்திருக்காங்க. ஒரு ஆட்டோவை தூக்கிட்டு போறதா இருந்தாக்கா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இன்டிமேஷன் கொடுக்கணும். இல்ல கோர்ட் ஆர்டராவது வாங்கியிருக்கணும். எதுவுமே இல்லாம ஆட்டோவை தூக்கிட்டு வந்திருக்காங்க சார். அப்படியா? எவ்வளவு கட்டுற டியூ? 1850 ரூபா சார். டெய்லியா மாசமா? சொல்றேன். மாசம் தான் சார். நல்ல 1850 ரூபா கட்டுறதுக்கு வக்கில்ல வந்துட்டானுங்க சட்டம் பேசுறதுக்கு. நீ என்ன வக்கீலையா? இங்க பாத்தியா இந்த மீனோட விலை என்ன தெரியுமா? உன் ஆட்டோ விலை. இதுக்கு தீனி மட்டும் மாசம் 5000 ரூபாய். அப்ப என் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும் பாத்துக்க. வந்துட்டானுங்க இடத்த காலி பண்ணுங்க. இதுக்கு ஒரு வக்கீல் வேற. சொன்னா கேளு மாப்ள. வேணா வந்துரு போயிடலாம். எல்லாம் எனக்கு தெரியும். பாய மூடிட்டு இரு. பயப்படாத. பாத்துக்கலாம். சரி. ஏய் இன்னுமாடா நீங்க போ. என்னடா சிம்பத்தியா பாக்குற? உன் 2 காலும் என் ஒத்த காலுக்கு சமண்டா. இந்த காலால மிதிச்சேனா? இந்த பரதேசிகளை அடிச்சு வெளியில போடுங்க. ஐயோ 1 லட்சம் ரூபாய் மீன் போச்சு. அநியாயமா டிவியே உடைச்சிட்டாங்களே. ஐயோ எல்லாம் ஏய் என்ன தாண்டி நீ போக முடியாது. உன்னைக்கு நான் விட மாட்டேன். என்ன தாண்டி எப்படி நீ போக பாப்போம் இன்னைக்கு. ஏய் எங்கேயும் போக முடியாது. நீ தப்பிச்சு போ. யாருக்கும் ஃபைனான்ஸ் தர மாட்டேன். நிறைய காசு சேர்த்து வச்சு நானே விளையாடுவேன். போங்கடா. யாருக்கும் காசு கிடையாது. போங்க. என் மீன் தொட்டி வேற உடைஞ்சு போச்சு. அந்த 1 லட்சம் ரூபாய் மீன் எங்க போயிருக்கும்? அழகா இருந்தது அந்த மீன். அந்த மாதிரி வேற எங்க கிடைக்கும்? அது எங்கேயோ போய் விளையாடிட்டு இருக்கோம். மறுபடியும் வந்துட்டானுங்கடா ஃபைனான்ஸுக்கு. வராதீங்க. யாருக்கும் ஃபைனான்ஸ் பண்ண மாட்டேன். யாரும் கிட்ட வராதீங்க. கிட்ட வந்தா கடிச்சிருவேன். கேசவா பயப்படாதப்பா. நான் உன் ஃபேமிலி டாக்டர் தான். வராதீங்க. ஃபைனான்ஸ் கொடுக்க மாட்டேன். ஃபைனான்ஸ் தர வேண்டாம். என் கிட்ட வாப்பா. அடிக்க மாட்டேல்ல? அடிக்க மாட்டான் வா. என்ன அடிக்க கூடாது? சரி அடிக்க மாட்டேன். ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டுக்கோ. சரியாயிடும். சரி நீ ரெஸ்ட் எடு. நான் போய் ஒன்னு பார்த்துட்டு வரேன். சீக்கிரம் வந்துருங்க. ஐயா உங்க
உங்க தம்பிக்கு எல்லா விதமான செக்கப்பும் பண்ணிட்டேன். அவர் தலையில பலமா அடிப்பட்டதால மனநிலை கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு பேர் இருந்தும் அந்த பயல அடிச்சு தூக்க முடியல. என் ரத்தத்தை பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும். புரிஞ்சுதா? சரி, என்னால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன் சார். முடியணும். வரேன் சார். தயாலனி அவன் தானே மணல் குவாரில வச்சு அடிச்சான். அண்ணே அவன்கிட்ட நம்ம பசங்களாம் வேஸ்ட்டுண்ணே. டேய் டேய் டேய், இத சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? யாரா அவன்? ஐயா, அவன் ஏரியாவுக்கே புச்சாய்க்க ஐயா. ஃபுல் அவன் ஒரு சாதாரண பிஎல்ரா. அவன் தாத்தா, அவங்க அப்பா ஒரு ரிட்டையர்டு கேஸ், அவங்க அம்மா ஸ்கூலுக்கு போற ஒரு சின்ன தங்கச்சி, முறை பொண்ணு அவன் அம்மாவும். அதுக்கப்புறம் அந்த ஏரியால ஆட்டோ ஓட்டுற 4-5 அல்ல கைங்க. இதுதான் அவன் பேக்ரவுண்டு. இந்த சத்யாவை ஆட்டி பார்க்கறான் அவன். அவன் குடும்பத்தோட வந்து என் காலையும் என் தம்பிங்க காலையும் கதறி அழுது மன்னிப்பு கேட்டு போ சொல்லு. இல்ல என் தம்பி கண்ணு முழிக்கிறதுக்கு முன்னாடி அவன் குடும்பம் அவன் குடும்பமே இருக்கக்கூடாது. நம்ம கண்ணு முன்னாடியே அவனை சித்திரவதை பண்ணி கொல்லணும்னே. இது உங்க வழி இல்லடா, என் வழி. நீங்க சிந்தின ஒவ்வொரு துளி ரத்தமும் என்னோட ரத்தம். போங்க. சாந்தோம் பீச் பக்கத்துல இப்படி ஒரு இடமா? இந்த மாதிரி இடத்தை தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். இந்த இடம் மட்டும் கிடைச்சா ஒரு கிளப்பும் ஒரு பாரும் கட்டி சும்மா காசை அள்ளிடலாம். நம்ம பிராத்லேட்டு போவோம் சரோஜா, அவ கூட இடம்லாம் சொல்லிட்டு இருந்தா. அண்ணே, ஒரே கல்லுல 2 மாங்கான்னு சொல்லுவாங்க. நமக்கு மரமே கிடைக்க போகுது. புரியலையே. இந்த சொத்தோட மதிப்பு என்னன்னு தெரியுமா? 100 கோடி. அது நமக்கு தான். வா போலாம். முடி கொட்டிட போகுது. தப்பாவே வரும். இதை விட மெதுவாலாம் வார தெரியாதம்மா எனக்கு. அழகா இருக்க. ஏ மக்கே, தப்பா கணக்கு போடுறேன். போட. யாருங்க இவங்களா? அண்ணே, வீடு வெளியில தானே பழசா இருக்கு, உள்ள சூப்பரா இருக்குல்ல? ஆமாண்டா, இந்த வீட்டை இடிக்கணும்னு நினைச்சேன், ஆனா இடிக்க வேணாம்ல. வந்துட்டோம்ல, பேசி முடிச்சிடலாண்ணே. இந்த வீடு பார் செட்டப்புக்கு சூப்பரா இருக்கும்ல? அப்படி சொல்ற? ஏய், யாரா நீங்க? எங்க வந்து எதை பத்தி பேசுறீங்க? எங்களுக்கு தெரியாதா? தெரியாது. நாங்க தான் சத்யா தம்பிங்க. டேய் டேய், சத்யா தெரியாது? நிறுத்துங்கடா. சத்யா என்ன நேருவா காந்தியா இல்ல எம்ஜிஆரா கலைஞரா? தாத்தா கோவப்படாத. எங்க அண்ணன் சத்யா சென்னையிலே இருக்கிற பெரிய விஐபில ஒருத்தர். ஓஹோ, ரவுடிங்களா? இந்த வீட்டை நல்ல விலைக்கு வித்துட்டு ஓடி போயிடுங்க. இந்த இடத்துல கிளப்பும் பாரம் கட்ட போறோம். என்னடா பேசிட்டு இருக்கீங்க? மரியாதை வெளியே போங்கடா. என் பையன் ஆசிரமம் கட்ட போறான். ஏய், வெளியே போங்கடா. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுறீங்க அவ்வளவுதான். யோ, நல்ல ரேட்டை வாங்கிட்டு இடத்த காலி பண்ணுங்க. தம்பி சீக்கிரம் வாப்பா. யாரோ ரவுடி பசங்க இங்க வந்து தகராறு பண்றாங்க. சீக்கிரம் வா. ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? வெளில போடா. நமக்குள்ள எதுக்குப்பா பிரச்சனை? பேசி சுமூகமா தீர்த்துப்போம். என்னடா நமக்குள்ள பேசி தீர்த்துக்கணும்? வெளில போங்க முதல்ல. போடா வெளில. போங்கடான்றல. ஏண்டா டேய், நீங்க சொத்தை கொடுன்னு சொன்னா நாங்க கொடுத்துறணுமா? டேய் டேய், கடவுளாடா நீங்க? டேய், வெளில போங்கடா. போடா டேய். போடா. அண்ணே, இவனுக்கு நேரம் சரியில்லைண்ணே. டேய் போங்கடா. ஏய், அவங்கள்ட்ட என்ன பேசி? முதல்ல வெளியே அனுப்பு. டேய் போங்கடா. போங்கடா. இது இல்லடா. பேக்ரவுண்ட் பத்தி உனக்கு தெரியாது. போங்கடா. படுபாய் பசங்க, படுபாய் பசங்க. நல்ல நல்லதுமா என்ன வார்த்தை பேசிட்டு போறானுங்க. நாக்குல நெருப்பு கொல்லி வச்சுட்டு நாசமா போறாங்க. என்ன நீ இது அநியாயமா இருக்கு? அடுத்தவன் சொத்து கலையாதடா. மறுபடியும் யாருன்னு தெரியாம கைய வச்சிட்ட. டேய் டேய், நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிற அவசியம் எனக்கு இல்லடா. போடா டேய், போடா. கண்ணே, இப்ப எங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு. இப்பத்துல இருந்து உனக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருக்கு. பாத்துக்க. ஏய், நான் ராவு காலத்தையே ஜெயிச்சவன்டா. போடா டேய்,
போட போட போடா வேணாம்டா. புரிக்கி உங்க ஜம்ப என்கிட்ட பலிக்காதடா போங்கடா எங்க அண்ணனை முதல்ல இடத்த காலி தெரியாது. பண்ணுங்கடா நாங்க நினைச்சா உன் வக்கீல் தொழிலே பார்க்க முடியாம பண்ணிடுவோம். அடுத்தவன் சொல்லு எங்களை பகச்சுக்கிட்டல உனக்கு இருக்குடா. ஏய் இவனை விடக்கூடாதா? ஏய் எங்க மேய நீ கைய வச்ச நாங்க யாருன்னு காட்டுறேன்டா. வர்றேன்டா. எடுங்கடா வண்டிய. அண்ணே இவன் திமிருக்கு இவன் குடும்பத்தையே அழிச்சுன்னு. ஆமாண்டா. தமிழ் யாருப்பா இவனுங்க? தெரியலமா யாரோ பொறுக்கி பசங்க. பொறுக்கி பசங்களா? விடுமா எல்லாரும் போய் வேலையை பாருங்க. யாரும் டென்ஷன் ஆகாதீங்க. போங்க போங்க போமா போங்க போ தாத்தா. தம்பி எத்தனை காலமா கட்டி காத்த சொத்து இது தெரியுமா? சரி விடுங்கப்பா. இதுக்கு போய் டென்ஷன் ஆவறீங்க. இனிமே அவனுங்க வரமாட்டானுங்கப்பா. போங்க. நீ ஒன்னும் ஃபீல் பண்ணிக்காதம்மா. விடுமா. ஏய் வித்யா நல்ல ஹாப்பி சாங்கா ஒன்னு பாடுறி. எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். பாடுறி. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. அப்பா சந்தோஷமா இருங்கப்பா. அண்ணே அந்த வக்கீல் இருக்கிற வீடு ரொம்ப நல்லா இருக்குண்ணே. ஆமாண்ணே. அவன் இருக்கிற இடம் 100 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கும். சூப்பர் இடம். டேய் நீங்க ஆசைப்பட்டத வேண்டாம்னு சொல்லிருக்கேன். பேசாம பேரம் பேசி இடத்த முடிச்சிருங்க. அங்கதானே சிக்கலே. அவ அப்ப அந்த இடத்த தர மாட்டானா. அனாத ஆசிரமம் கட்ட போறானா. டேய் நாம எந்த வீட நியாயமா விலை பேசி வாங்கியிருக்கோம். இந்த இந்த வீட கட்ட பஞ்சாயத்துல வாங்கினது தானே உனக்கே தெரியல. ஹலோ ஐயா நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன் ஐயா. சொல்லு. உங்க தம்பிக்கு மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது ஐயா. ஏதோ வீட்டு பிரச்சனையா ஒரு வக்கீல் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான். அதுக்கு என்ன இப்போ? அது சொல்ல தான் ஃபோன் பண்ணேன். இப்போ என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க ஐயா. பேசாம அந்த கம்ப்ளைண்ட் கிழிச்சு போட்டுரு. சரிங்க ஐயா. என்ன? ஆகட்டும். டேய் சரி வருதான் பாருங்க. இல்லனா உங்க மேல கை வச்சவன புதைச்சி அந்த வீட்டை தரமட்டமாக்கிட்டு வந்துருங்க. டேய் மரமண்ட வந்து சாப்பாடு போடுறா. எத்தனை நேரம் உனக்கா வெயிட் பண்றது? வாடா. மாங்காய் எட்லையே. டேய் என்னடி பண்ணிட்டு இருக்க? மாமா மாமா எனக்கு அந்த மாங்காய் பறிச்சு கொடுங்க மாமா. எப்படி பறிச்சு கொடுக்கிறது? நீங்க என்ன தூக்குங்க நானே பறிச்சுக்கிறேன். ஓகே. இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம். பறிச்சிட்டியா? இன்னும் கொஞ்சம் மாமா. புடி புடிடி. இன்னும் தூக்குங்க. பறிச்சிட்டியா? பறிடி. இன்னும் கொஞ்சம் தூக்குங்க மாமா. போதுமா? போதுமா? இன்னும் கொஞ்சம். கை வலிக்குதுடி. போங்க மாமா. கௌரி ஐயோ அத்தை கூப்பிடுறாங்க. அப்புறம் பார்க்கலாம் மாமா. ஏமா இன்னைக்காவது உன் புள்ள நேரத்துக்கு வருவானா? வந்துருவாங்க. வந்துருவான். சரி எப்போ? அவன் வந்துருவான். சும்மா அவனையே குறை சொல்லிட்டு. அண்ணே தம்பி மெதுவா தான் வரட்டுமே. அதுக்குள்ளேயே நம்ம இந்த ஏற்பாடுலாம் பண்ணிடுவோமே. தமிழுக்கு ஃபோன் போட்டு வர சொல்லுமா. நீ அண்ணனுக்கு ஃபோன் பண்ணு. அண்ணனை சீக்கிரம் வர சொல்லு. சீக்கிரம். சரிம்மா. லட்சுமி இதெல்லாம் சரி. அண்ணே அதுல மஞ்சள் இருக்கா பாருங்க. ஹலோ அண்ணா அம்மா பேசணுமா. சரி அம்மாட்ட கொடுமா. தமிழ் எங்கப்பா இருக்கிற? கோர்ட்டுக்கு வெளியில தான் இருக்கேன். என்னம்மா? சீக்கிரம் வந்துருப்பா. அந்த போன் இப்படி கொடு. இதோ இரு அப்பா பேசுறாங்களா. ஹலோ ஏப்பா இன்னைக்காவது கொஞ்சம் நேரத்தோட வந்து சேரக்கூடாதா? சரிப்பா வந்துடுறேன். இத பாருப்பா நல்ல நேரம் போறதுக்குள்ள சீக்கிரமா வந்து சேரு. அப்பா அரை மணி நேரத்துல வந்துடுறேன்ப்பா. நீங்க பெரியவங்க நல்ல நேரத்துல எதெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ணிடுங்க. நான் வந்து கலந்துக்கிறேன்ப்பா. சரி நீ சீக்கிரம் வா. எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த
சரி சரி, அவன் வரும்போது வரட்டும். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நாம தட்ட மாத்திக்குவோம். அந்த புடவை கொடுத்து கௌரியை கட்டிட்டு வர சொல்லு. அதுவும் சரிதான். புடவை எடுத்து கொடுமா. அதோ அங்க இருக்கு பாருங்க. நீ போய் எடுத்துட்டு வாங்க. கௌரி, மா கௌரி, வந்துட்டேன் அத்தை. கொண்டா வாமா. இந்தா என்னத்த? இந்த புடவைய சீக்கிரமா கட்டிட்டு வா. சரி போ. முதலாளிகிட்ட வேலை காமிக்கிறேன். டேய் அந்த போட கட்டி போடுறா. அம்மா அண்ணி சாரில சூப்பரா இருக்காங்கல்ல? ஏங்கப்பா, என் மருமக எவ்வளவு அழகா இருக்கா. ஏய், உன் கண்ணே பட்டுட போகுது. முதல்ல திஷ்டி சுத்தி போடு. கௌரி, எல்லார் காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. இருமா, ஒவ்வொருத்தர் காலியா விழுந்துட்டு இருந்தா எப்படி ஆவறது? எல்லாரும் வாங்க, ஒண்ணா நிப்போம். லட்சுமி நீ வா. வாங்க எல்லாரும் சேர்ந்து நிப்போம். வா. நல்லா இருமா. ஆயிஷா இருமா. அப்புறம் தட்ட மாத்திக்குமா? எடு. அப்பா நீங்க இங்க வாங்க. இந்தாங்கப்பா. இந்த படுபாவங்க எங்க மறுபடியும் இங்க வந்திருக்காங்க? நல்ல நேரத்துல தானே வந்திருக்கோம். இங்க பாருடா, நம்மள வருஷம் வச்சு அழைக்கிறாங்க. என்னங்க இவனுக்கு மறுபடியும் வந்துட்டாங்க. வெளிய போங்க. என்னடா உன் பேரு? நீங்க ஏதோ பெருசா ராவுகால எவனடா பேசுறா? இப்ப எங்க போயிட்டா? எங்க போயிட்டா உன் பேரு? டேய், பத்து முக்குறே செல்லே இல்லடா டேய். டேய், ஓடா. ஓடி. டேய், ஐயோ அம்மா. எங்கடி ஓடுற? ஏய், வாடி. ஏய், வாடி. சரி, எங்க உன் பையன்? எங்க உன் பையன்? சொல்ல மாட்டேன். இப்ப வருவான் பாரு உன் பையன். எங்க உன் பையன்? சொல்லு சொல்லு. ஆசிரமா கட்ட போறேன்னு சொன்னல. இந்த இடத்துல நீ சமாதியா வர பாரு. இப்ப கட்டுற ஆசிரமா நான் பாக்குறேன். போயிட்டேடா. ஐயோ என்ன கூப்பிட்டீங்களா? யாரையும் உயிரோட விட்டு வைக்காதீங்க. எல்லாரையும் காலி பண்ணடா. எங்க எங்க உன் பையன்? எங்க போயிட்டான்? சொல்லுடி. எங்க போயிட்டான்? எங்க எங்க ஒளிச்சு வச்சிருக்க? எங்க சொல்லுடி. எங்க புருஷன் போன இடத்துக்கு நீயும் போய் சேரு. வேற யாரா பாக்கி? ஓடி 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 மரியாதையா. என்னடி ரொம்ப ஓடி. ஏய் ஓடி. மரியாதையா சொல்றேன், என்ன விட்டுடுங்க. என் மாமா பத்தி உங்களுக்கு தெரியாது. ஏய் மாமா என்ன பெரிய இவன். ஆடி ஆடி மாமா பெருசா பேச மாட்டி. ஓடி ஓடி. அடுத்த கச்சேரி நீதான். அந்த வண்டில ஏறு. அமுக்குடா தம்பி உள்ள போட்டு அமுக்குடா உள்ள அவளை. அடம் பிடிக்காதடி. ஏறு. கச்சேரி வச்சிருவான் அவளுக்கு. ஒழுங்கா வந்துடு. ஏறு. அம்மா 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 எம்மா எம்மா என்ன பாருமா. அம்மா 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 இங்க பாருமா. அம்மா இங்க பாருமா. அப்பா 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 இங்க பாருப்பா. அப்பா உன் மகன் வந்திருக்க பாருப்பா. உங்க மகன் வந்திருக்க பாருங்கப்பா. அப்பா இங்க பாருங்கப்பா. அப்பா அவங்க நம்ம குடும்பத்தையே அழைச்சிட்டு கௌரி என்னை விட்டு ஆலமரம் வேரோடு சாய்ந்ததம்மா. நெஞ்சுக்குள்ள
கட்டி வச்ச கோட்டதா இடிஞ்சதம்மா என் வீட்டு கப்பலுந்தா முகித்தாம் போனதம்மா எந்த உயிரே சொந்தங்களே இரத்த பந்தங்களே என்னை தவிக்க விட்டு நீங்க போனதெங்கே சொந்தங்களே இரத்த பந்தங்களே என்னை தவிக்க விட்டு நீங்க போனதெங்கே ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். என் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் இழந்துட்டு அவங்களுடைய இறுதி சடங்கு கூட செய்ய விடாம போலீஸ்காரங்க என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் நான் பாளையங்கோட்டை ஜெயில தான் இருந்திருக்கேன். கிட்டத்தட்ட 6 மாசம் ஆச்சு. அந்த அக்யூஸ்டுங்க 3 பேர் யாரு, எங்க, எதுக்கு கடத்திட்டு போனாங்கன்னு ஏன் இது வரைக்கும் போலீஸ்காரங்க கண்டுபிடிக்கல? என் மேல பொய்யான வழக்கு திணிக்கப்பட்டு இது வரைக்கும் 6 மாச காலமா பாளையங்கோட்டை ஜெயில தான் இருந்துட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட வழக்கு என் மேல ஏன் சுமத்துனாங்கன்னு இதுவரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை. எவரானார் கிட்டத்தட்ட 6 மாச காலம் ஆகுது. ஏன் அந்த 3 பேரும் உயிரோடு இருக்காங்களா இல்ல செத்துட்டாங்களா? ஏன் இது வரைக்கும் காவல்துறையினர் ஏபிஎஸ் கார்பஸ் போட்டு கண்டுபிடிக்கவே இல்லை? சோ போலீஸ்காரங்களுடைய மெத்தன போக்கு இதன் மூலமாவே உங்களுக்கு நல்லா தெரிய வருகிறார். இந்த வழக்குல இருதரப்பு வாதங்களையும் கேட்டதிலிருந்து குற்றம் சுமத்தப்பட்ட தமிழரசன் தான் இந்த 3 கொலைகளையும் செய்தார் என்று நிரூபிக்கப்படாததாலும், மேலும் இந்த காவல்துறை கடத்தி செல்லப்பட்ட 3 நபர்களின் நிலை என்ன என்பதை தெளிவுபடுத்தாததாலும் இந்த நீதிமன்றம் சென்னை மாநகர காவல்துறை ஆணையருக்கு 7 நாட்களுக்குள் கடத்தி செல்லப்பட்ட 3 பேருடைய நிலை என்ன என்பதை இந்த நீதிமன்றத்திற்கு தெரிவிக்க உத்தரவிடுகிறேன். மயிலாட், குறுக்கிட்டதுக்கு மன்னிக்கவும். என்ன சொல்லுங்க ஐயா. குற்றவாளியை பாளையங்கோட்டை ஜெயிலிருந்து கூட்டிட்டு வரும்போது அவர் உயிருக்கு பலவிதமான இடையூறுகள் வந்தது. அதனால குற்றவாளியை சென்னையில் உள்ள புழல் சிறைக்கு மாற்றுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். குற்றவாளியை புழல் மத்திய சிறையில் வைக்க உத்தரவிடுகிறேன். ஐயா, சின்ன ரிக்வெஸ்ட். எஸ், ப்ரொசீட். அக்யூஸ்ட் கிட்ட ஒரு 5 நிமிஷம் தனியா பேசணும். வித் யுவர் பர்மிஷன். பர்மிஷன் கிராண்டட். சைலன்ஸ். நீ அட்வொகேட்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீ இந்த அளவுக்கு வாதாடுவன்னு இப்பதான் நேர்ல பாக்குறேன். உள்ள கோர்ட்ல சொன்னியே உன் குடும்பம் இறந்த ஸ்பாட்லயே உன்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் நடந்த மீதி கதையை நான் சொல்லட்டுமா? சொல்லு. நான் சொல்லட்டுமா? சொல்லியா? நான் சொல்லட்டுமா? உங்களை விட மாட்டேன்.
இப்ப போடா உன் குடும்பத்தை பிடிச்சு வைக்கிறேன் டேய் அனுப்பி வைக்கிறேன் டேய் அனுப்பி வைக்கிறேன் டேய் பயப்படாதயா. அண்ணன் கிட்ட சொல்லி மந்திரி கிட்ட சொன்னா நாளைக்கே ஏசி. அட அசிஸ்டன்ட் கமிஷனரியா? குடி. அசிஸ்டன்ட் கமிஷனர். ஓகே ஓகே, வேலை ஆரம்பிங்க. நான் போய் என் வேலையை பாக்குறேன். ரவுண்டு விளையாடுறா. இந்தாடி தண்ணி அடி, அப்பதான் எனக்கு ரேப் பண்ற மூடே வரும். திமிருடி உனக்கு. என்னடி? வேண்டாம், என்ன பிடிச்சிருங்க. என் மாமனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். என்னடி உன் மாமனுக்கு தெரிஞ்சா? ஏய், இன்ஸ்பெக்டர் கேக்குறாருல, சொல்லுடி. என் சர்வீஸ்ல எத்தனை குடும்ப பொண்களை விபச்சாரி ஆக்கியிருக்க தெரியுமா? எழுந்துரு. சும்மா அடம் பிடிக்கிற. என்னடி மறைக்கிற? அநியாயம் பண்றீங்க. ஏய், உன் மாமன் சட்டம் படிச்சுட்டா பெரிய ஆளு நினைப்பா? நாங்க பண்ற கோல்மால் வேலையெல்லாம் உன் மாமன் தடுத்துருவானாடி. ட்ரூ மாடி நாங்க. இப்ப என்ன ஆச்சு? உன் மாம குடும்பமே இல்லாம போச்சு பாத்தியாடி. இதெல்லாம் நீங்க என் மாமன் கிட்ட தண்டனை அனுபவிச்சு தீருவீங்க. டேய், இவன் மாமன் பெரிய கடவுள், ஆகாசத்துல இருந்து குதிச்சு நமக்கு தண்டனை கொடுக்க போறான். பாவம் விடுற. இந்தாடி போன் தரேன், முடிஞ்சா மாமனுக்கு போன் பண்ணி வர சொல்லு. இந்தா. நாங்க இப்போ உன்னை ரேப் பண்ண போறோம், முடிஞ்சா அவனை வந்து காப்பாத்த சொல்லுடி. ஹலோ 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 மாமா. ஹலோ கௌரி சொல்லுமா. ஹலோ ஹலோ மாமா, நம்ம குடும்பத்தையே இந்த படுபாவி பசங்க கொன்னுட்டாருங்க மாமா. கௌரி இப்ப எங்க இருக்கமா சொல்லுமா. போலீஸ் ஸ்டேஷன்ல என்னையும் கொடுமைப்படுத்துறானுங்க மாமா. மாமா என்ன சீக்கிரம் வந்து காப்பாத்துங்க மாமா. குட்ரி. யோ வக்கீல, உன் மாமா பொண்ணை நாங்க எல்லாரும் சேர்ந்து ரேப் பண்ண போறோம், முடிஞ்சா வந்து காப்பாத்து. ஏய் 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 கௌரி கௌரி. ஓடி பிடிச்சு விளையாட விட்டுருவா போல இருக்கே. விளையாடுவோமா? நீ இஷ்டப்பட்டா நான் கஷ்டப்படுறதுக்கு தயாரா இருக்கேன்டி, ஒத்துக்கடி. கொடுமையா எல்லாம் விளையாடுறான்பா, எக்ஸ்பீரியன்ஸ் போட்டுக்க. இன்ஸ்பெக்டர், ஸ்டேஷன்ல இருக்கவங்களுக்கு இந்த லைவ் ப்ரோக்ராம் கிடைச்சிருக்குமா? கையெடுத்து கும்பிடுறீங்க.
சார் என்னை காப்பாத்துங்க சார் ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்க தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க வராதீங்கடா கிட்ட வராதீங்க வேணாம் என் மனசும் இந்த உடம்பு என் மாமனுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படியா வேணாம் கிட்ட வராதீங்க என்னையும் மாமனை நினைச்சுக்கடி கிட்ட வராதீங்கடா கிட்ட வரப்போறேன் இப்போ ஏய் நான் இன்னும் ஒண்ணு அனுபவிக்கல கிட்ட வராதீங்கன்னு சொல்றல ஏய் வேணாம் வேண்டாடி வேண்டாம் கௌரி கௌரி அவசரப்பட்டே மா கௌரி கௌரி என்ன பாருமா அம்மா என்ன பாருமா ஏமா இப்படி அவசரப்பட்ட கௌரி கௌரி பாருமா மா கௌரி கௌரி என்ன பாருமா கௌரி கௌரி இவனை நம்ம குடும்பத்தையே கொண்டுட்டானுங்க மாமா மா அம்மா பாருமா மாமா எனக்கு உங்க மடியில படுத்து தூங்கணும் போல இருக்கு கௌரி ஒன்ன மாதிரி போலீஸ்காரங்க சட்டத்துக்கு வெளியே இருக்கணுமே ஒழிய வெளியே போயிடவே இல்லடா பாவிங்களா உணர்ந்தது கழுவுதா செத்து போடா ஏய் ஏய் ஆம்பளையா இருந்தா எங்கிட்ட வேலை மோதி இருக்கணும் எங்க அம்மா அப்பா என்னடா பண்ணாங்க என் தாத்தா என்னடா பண்ணாங்க இவே நீ உயிரோட இருந்தா இந்த பூமிக்கு தான்டா பாரம் செத்து போடா டேய் செத்து போ சாவுடா சாவு மூணு பேரையும் கொன்னுட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த 3 பேரையும் எங்க வச்சிருக்குங்கிறது தான் எனக்கும் சரி மத்தவங்களுக்கும் சரி ஒரு புரியாத புதிரா இருக்கு. எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு கேட்டல்ல, எந்த சத்யாவால உன் குடும்பத்தை பிரிஞ்சு நீ அனாதையா நிக்கிறியோ அதே சத்யாவால என் குடும்பத்தை பிரிஞ்சு அனாதையா நிக்கிற இப்போ. ஒரு ஐபிஎஸ் ஆனா செய்ய முடியாதத ஒரு அட்வொகேட் ஆன நீ செஞ்சு முடிச்சிருக்க. என் சுயநலத்துக்காக இந்த காக்கி சட்டையை கலங்கப்படுத்த நான் விரும்பல. அதனாலதான் என் வேலையை ராஜினாமா பண்ணலான்னு முடிவு பண்ணி டிஜிபி ஆபீஸ் போயிட்டு இருக்கேன். அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா அந்த ஜென்மத்துல நீ நானும் கண்டிப்பா அண்ணன் தம்பியை பிறக்கணும். ஓகே.
போதையா இருக்கா? எங்கடா என் தம்பிங்க? சொல்லு. என் தம்பி என்ன தப்பு பண்ணாங்க? ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சு நடத்துறாங்க. ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சு நடத்துறது என்ன விளையாட்டு நினைச்சியா? கிள்ளுக்கீரையா? ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்துறதுக்கு என் கம்பெனியில ரிட்டையர் ஆன ஏசி டிசி கமிஷனர் எல்லாரும் வேலைக்கு வச்சிருக்கோம். ஏன் ஒன்ன மாதிரி ஆளுங்க சட்டம் பேசக்கூடாதுன்னு தான் சட்டம் தெரிஞ்சவங்கள வச்சிருக்கோம். அவங்களுக்கு சட்டமும் தெரியும், கொடுத்த பணத்தை எப்படி அராஜகமா வசூல் பண்ணவும் தெரியும். அதை தடுக்க நீ யாரா? வக்கீல் தான். கொம்பா கொம்பா கொம்பா. எங்கடா என் தம்பிங்க? எங்க என் தம்பிங்க? சொல்லு. ஏய் போதும் போதும் நிறுத்துங்க. ஏடா உனக்கு சாந்தோம்ல தானே வீடு? அங்க என் தம்பிங்க கிளப்பும் பாரும் நடத்தணும்னு ஆசைப்பட்டாங்க. மார்க்கெட் ரேட்டும் தரேன்னு தான் சொன்னாங்க. அப்ப நான் நல்லவன் தானே? చెప్పురా నేను మంచివాడా కదా? బాగా మంచివారండి. అది అవునండి. ஓ அப்பா ஏதோ அனாதாசிரமம் கட்டுறதா சொன்னா. இப்ப என்னாச்சு? நீயே இப்ப அனாதையா ஆயிட்ட. எங்கடா என் தம்பிங்க? ஏய் எங்கடா என் தம்பிங்க? ஏய் லாயர் கொஞ்சம் தண்ணி காட்டு. ஏய் ஆமா எழுந்துடா. என்னமோ இவனை வீரன் சூரன் சொன்னீங்க, 2 அடியில சொங்கி கிடக்குறான். இவனை போய் பெருசா பேசிக்கிட்டு தண்ணி காட்டுக்கடா. எழுந்துடா. டேய் நல்லா முக்குடா அவன. அப்பதான் நம்ம முதலாளி சந்தோஷப்படுறாரு. முக்கு. டேய் தண்ணி காட்டுறது என்ன தெரியுமா? இதுதான்டா. தூக்கு தூக்கு தூக்கு. கேளு. வேணாம் வேணாம் என்ன விட்டு. எங்கடா அவனை விடுறது? எங்கடா அவனை விடுறது? உன் தம்பியை தாண்டா பார்க்கணும்னே. ஏய் உன் தம்பியை தாண்டா பார்க்கணும்னே. வாடா உன் தம்பியை காட்டுறேன். வாடா வா வாடா. பாருடா உன் தம்பி பாருடா. டேய் பாருடா பாரு. டேய் உன் தம்பிகளை தானே கேட்ட நீ? ஏய் உன் தம்பிகளை தானே கேட்ட நீ? டேய் உன் தம்பிகளை தானே கேட்ட? டோர் கேட்டா உன் தம்பி இங்க தாண்டா வச்சிருக்கேன். இங்க தாண்டா வச்சிருக்கேன். ஒருத்தன் இங்க வச்சிருக்கேன், இன்னொருத்தன் அங்க வச்சிருக்கேன்டா. எல்லாரும் இங்க தாண்டா வச்சிருக்கேன். இந்த வீட்டுக்கு தாண்டா, இந்த வீட்டுக்கு தாண்டா ஆசைப்பட்டு என் குடும்பத்தையே ஆயிடுச்சுங்க. அதனால தாண்டா இந்த இடத்துலயே வச்சிருக்கேன் அவனை. இந்த இடத்துல தாண்டா இருக்காம, இதே இடத்துல தாண்டா இருக்காம.
இந்த வீட்டுக்கு தானே ஆசைப்பட்டா அதான் வச்சேன் இங்க இருக்கடா. டேய் நான் என்னடா தப்பு பண்ணேன்? என் குடும்பம் என்னடா பாவம் பண்ணுச்சு? நீதி நேர்மை நாயன்னு வந்தது தப்பாடா. டேய் தப்பாடா. டேய் சட்டம் படிக்காத உங்களுக்கே சட்டத்தை மீறி நடக்கலாம்னு இவ்வளவு தூரம் தெரியும் போது அந்த சட்டத்தை படிச்ச எனக்கு எவ்வளவு தெரியுடா? சாதாரண மோப்பம் பிடிக்கக்கூடிய நாய்க்கு கூட 5 அடிக்கு கீழே பூமியில மோப்பம் பிடிக்கக்கூடிய சக்தி இல்லடா. அதனாலதான் இவனுங்களை 20 அடிக்கு கீழே ஆங்கர் போட்டு பள்ளம் தோண்டி இங்க வச்சிருக்கேன்டா. வாடா நீ இப்ப ஒரு தம்பிகளை பாரு. வாடா. சட்டத்தை மீறி நடக்கும் எல்லோருக்கும் இந்த மண்டபம் ஒரு பாடமாக அமையும். இவனும் சட்டத்தை நோக்கி செல்கிறான். வந்துட்டேன் திலகா. வணக்கம்.